டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தவிர கோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ராகுல் வந்து ஹீரோ, அவருடைய பேரா பண்ணியிருக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து எல்லாரும் பார்த்தவங்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. சாங்ஸ் பார்த்தவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் காட் டு டூ வித் கம்ஃபர்ட் லெவல் ஆஃப் தி அதர் பர்சன் அண்ட் அந்த கதையை எப்படி கதையை எழுதியிருக்காங்க, அந்த ஸ்கிரிப்டோட ரிக்வயர்மெண்ட், விக்னேஷ் வந்து எப்படி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி அந்த டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு பேக்கேஜாக அமைஞ்சு எனக்கும் ராகுலுக்கும் ஒரு நல்ல ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த ஜோடி வந்து ஆன் ஸ்க்ரீன் ஜோடி வந்து கண்டிப்பா பேசப்படும். அண்ட் இன்ஃபேக்ட் இட்ஸ் எவிடென்ட் இன் த சாங்ஸ் as well as the scenes. So definitely I think it will be a hit pair. ஓவரால் இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு கிளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர். இப்போ நம்ம வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி அதாவது ரொம்ப மசாலா எலிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இது ஐட்டம் நம்பர், குத்துப்பாட்டு, அப்புறம் ஸ்டண்ட்ஸு, ஒரு ஹீரோ வந்து 10 வில்லன்கள் 10 குண்டாக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்க லைஃப்பில் ஒரு கதை ஒன்று போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு ரொம்ப யதார்த்தமாக நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஒரு இந்த கதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு கதை. அண்ட் தரமான படம், குவாலிட்டி சினிமா அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு படம் வந்து என்கரேஜ் பண்ணானாக்க தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அதை தைரியமாக எடுக்க வருவாங்க. திருப்பி ஒரு திரும்பி அதே மசாலா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள படம் வரும்போது அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து நீங்கள் தான் வரவேற்கணும். ஸோ டெஃபினட்டாக விண்மீன்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் பிறந்தப்ப எல்லாரும் என் அம்மா அப்பாவை திட்டினாங்க, என்னை தூக்கி போட சொன்னாங்க. நான் பார்த்த எதுவுமே அவன் பார்க்க மாட்டேன், எனக்கு கிடைக்காத எல்லாமே அவனுக்கு கொடுப்பேன். சினிமாவே எனக்கு வந்து எதேச்சியா அமைஞ்சுதான். நான் வந்து எதுவும் பிளான் பண்ணி வரல. அட்வர்டைசிங் லைனில் இருந்தேன் அண்ட் பிஹைண்ட் த கேமராலேருந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா மாடலிங்காக வந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணும்போது ஆட்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா சினிமா ஆஃபர்ஸ் வந்தது. அதுலேயும் வந்த ஆஃபர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சூஸ் பண்ணுற கதாபாத்திரம் எல்லாமே கொஞ்சம் எனக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கும் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல நடிப்புக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி, நம்மளோட கேரக்டருக்கும் முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி படங்கள் அமைஞ்சனால அந்த படங்களை மட்டும் பண்ணினேன். ஏன்னா 10 சுமாரான படம் பண்றதை விட 5 நல்ல படம் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா என்னோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஒரு கதைக்கு வந்து அது முன்னாடி போகணும்னாக்க அது நம்மளோட கதாபாத்திரத்தினால அந்த கதை மூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து டெஃபினட்டா நான் சூஸ் பண்ணி பண்றது. பிற்காலத்திலையும் நான் பண்ற ரோல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி நம்மளோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி ஒரு கதையா தான் நான் வந்து கண்டிப்பா பண்ணுவேன். கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கேமியோ எப்படின்னாக்க கேவி சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஓம் சாந்தி ஓம் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஒரே சாங்ல ஒரு சாங் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நாங்கள் தமிழ் சினிமாவில் அதை அட்டெம்ப்ட் பண்ணுறோம் என்னோட படம் கோல. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் வராங்க, பரத் வராங்க, தமன்னா வராங்க, சூர்யா வராங்க, அஞ்சலி வராங்க. ஸோ இவங்க எல்லாம் வராங்க, நீங்களும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஐ செட் ஓகே. ஐ மீன் கேவி சார் இஸ் ஆல்சோ வெரி குட், வெரி நோன் பர்சன், வெரி குட் பர்சன். அதனால அவர் கூப்பிட்டோன்னே சரின்னு அந்த சாங் பண்ணேன். எனக்கும் ஜாலியாக இருந்தது. ஜீவாவோடலாம் டான்ஸ்லாம் ஆடினது, அந்த ஷூட்டிங் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மோர் ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் ஐ டிட் இட் ஃபார் கேவி சார். அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் யுவதி வந்து என்னோட அதுக்கு முன்னாடி வந்த படம் நித்தாலினிக்கும் படத்துடைய டைரக்டர் குமரவேல் அவர்கள். ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டராக கேட்டதுனால ஐ குடன்ட் சே நோ டு ஹிம். ஸோ ரெண்டுமே ஒரு நட்புக்காக பண்ண ஒரு ரோல்ஸ் தான். ஸோ அதனால இட் இஸ் ஃபைன். பட் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வரது எல்லாமே நான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ரோல்ஸ் தான் பண்ண போகிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு ப்ராஜெக்டும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். வென் தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனௌன்சஸ் ஆஃபிஷியலி ஐ வில் அனௌன்ஸ் இட் மை செல்ஃப். சினிமா தவிர நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னாக்கா டான்ஸ் நிறைய ஈடுபாடு உண்டு, பாட்டில் ஈடுபாடு உண்டு. கர்நாடிக் சிங்கர் தான் நான். வந்து ஒரு 11 இயர்ஸ் கற்றுட்ருக்கேன் பரதநாட்டியம் அண்ட் கிளாசிக்கல் சிங்கிங். அப்புறம் பாக்கி விஷயங்கள் மாதிரி வெஸ்டர்ன் டான்ஸிங்கில் ஜாஸ், ஜைவ், சால்சா, லம்பாடா, ஹிப்ஹாப், ராக் அண்ட் ரோல், அதோட பேசிக்ஸ் அதெல்லாம் கற்றுட்டுருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய சினிமா ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்பேன். வேறு லாங்குவேஜ், வேறு மொழிகள் படங்களும் பார்ப்பேன். ஸோ அது வந்து
இன்னொரு பொழுதுபோக்கு. அண்ட் டெஃபினட்டாக பெட்ஸ், ஐ லவ் அனிமல்ஸ். ஸோ சோஷியல் காசஸ்க்காக நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணுவது. ஏன்னா அனிமல்ஸ் நீட் ஆர் சப்போர்ட் ஆல்சோ. ஸோ either by way of donation or helping them out, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றது, இல்ல அவங்களுக்கு வீடு வந்து தேடி கொடுக்கறது. ஸ்ட்ரீட்ல இருந்து கஷ்டப்படுறத விட இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் ஒரு வீட்டில் வளர்ந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் காசஸ்லாம் பண்றது. பேசிக்லி மேக் யுவர் லைஃப் மீனிங்ஃபுல். ஏன்னா நம்மளுக்கே பண்ணிட்டு நம்ம ஃபேமிலிக்கு மட்டுமே பண்ணிட்டு நம்மளே சம்பாதிச்சு நம்மளே சாப்பிட்டு நம்மளே எல்லாம் வாங்கிக்க கூடாது. ஸோ லைஃப்ல ஏதாவது அர்த்தமுள்ளதா ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லா ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஸோ அதுல சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது, சரி நமக்கு தான் விலங்குகள் ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ விலங்குகளுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு கொஞ்சம் வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். So that's what makes my time pretty occupied, and I take care of my dad's advertising business also. நான் ஷூட் பண்ணாத சமயத்துல அட்வர்டைசிங்லயும் இப்போ parallel I take care of the strategy and planning department. நெஞ்சோடு தேனுள்ளதென்று பூக்கள் எப்போதும் சொல்வதில்லை. பூட்டி வைத்தாலும் தடம் தெரியாமல் திருடும் வண்டுகள் விடுவதில்லை. செடியிலே பூப்பதால் பூக்கள் மகிழ்வது இல்லை. அதாவது இப்போ நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் எப்போதுமே ஒருத்தருக்கு ரீச் பண்ணனாக்க அதுக்கு கரெக்டான ஒரு மீடியம் அது வந்து எப்போதுமே ரொம்ப அவசியம். ஸோ அந்த வகையில் நான் வந்து பிஹைண்ட் வுட்ஸ்க்கு இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மே வந்தானாக்க 2 years ஆயிடும். 2 வருஷமா நான் வந்து காலம்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த அவங்க பார்க்குற அந்த படிக்கிற வியூவர்ஸ் எல்லாமே, ஆடியன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக என்கரேஜிங்காக கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம வந்து நம்மள ஒரு பர்டிகுலர் இஷ்யூ ஆஃப் சினிமாவில் பற்றி நம்ம வந்து பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இட்ஸ் a great interactive medium. அண்ட் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கண்டென்ட் வந்து ரொம்ப கிரெடிபிளா இருக்கும். அண்ட் அந்த ஹோம் பேஜ் கூட ரொம்ப நீட்டா இருக்கும். அண்ட் அவங்களோட டிசைன் நல்லா இருக்கும். இட்ஸ் a very user friendly ஹோம் பேஜ். அண்ட் அந்த எடிட்டோரியல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலம்ஸ் எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோட அசோசியேட் பண்ணி இவ்வளோ மாசமா நான் வந்து காலம்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் 2 years எழுதிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல பிளாக் பேஜா எனக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் as long as I am associated with cinema, I'll continue to write for Behind Woods. Thank you. காதல் வந்து கொள்ளையிட்டதோ, கண்கள் ரெண்டும் மண்டியிட்டதோ, காலம் நேரம் மாறிவிட்டதோ, கட்டுப்பாடு மீறிவிட்டதோ. இவ்வளோ நேரம் ரொம்ப பேஷண்டா இந்த வீடியோலாம் பஃபர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக என்னோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே வேணும். நீங்கள் இல்லைனாக்க எந்த ஒரு நல்ல படமும் ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாது. இப்போ கூட நேஷனல் அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள்லாம் ரொம்ப நல்ல படமாக இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து சில படங்கள் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்லதாக ரெஸ்பான்ஸ் வரதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் படம் பாருங்க. படம் நல்லா இருந்ததுனாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இல்ல கூட்டிட்டே போயிடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ ஆன் behindwords.com.